இங்க நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது இவரோட பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக டீச்சரும் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவரும் வந்து பாய் சொன்னதுக்கு அப்புறம் டீச்சர் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களோட வீட்டுக்கு போலீஸ் வந்து இவரோட பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதை சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி டீச்சர் கிட்ட கேட்கறாரு. டீச்சரும் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு கார் வந்து இடிச்சதுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் அதை கேட்டு டென்ஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு பொண்ணு எங்கன்னு சொல்லி கேட்கறாரு. இவங்களும் உள்ள அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இவரும் உள்ள போய் பாக்குறாரு. இவர் போய் கேட்கும்போது அந்த பொண்ணு எனக்கு எதுவும் அவ்வளோ டீச்சருக்கு தான் கையில் அடிபட்டுருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் இவரும் டீச்சர் கிட்ட வந்து சாரி சொல்லிட்டு உங்கள் கை இப்போ பரவாயில்லையான்னு சொல்லி கேட்குறாரு. இந்த டீச்சரும் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அங்கே இருந்த ஒரு போலீஸும் இவங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. ஹீரோவும் கேஸ்லாம் எதுவும் வேணான்னு சொல்லி வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களும் கேஸை வாபஸ் வாங்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸரும் ஹீரோ இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துருக்கிறதுனால இவர்கிட்ட வந்து உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோவும் அவருடைய பேரை இவர்கிட்ட சொல்கிறாரு. இவரும் ஹீரோவை பார்த்து உன்னை இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் அப்போ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸரும் ஹீரோவோட பழைய பேரை சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் ஹீரோவை பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் ஒன்றும் இல்லை வேற ஒருத்தரை கூப்பிட்டான்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோவும் அங்கேருந்து போயிடுறாரு. டீச்சரும் இதை பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஹீரோ மேலே சந்தேகம் வருது. இவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. ஹீரோவும் கதவை திறந்து பார்க்கும்போது இவங்க கேஸ் கொடுத்தவரோட ஆளுங்களும் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அங்கிருந்த ஒரு ரவுடியும் ஹீரோவோட பொண்ணை கொல்றதுக்காக உள்ள போகும்போது ஹீரோவும் வேணான்னு சொல்லி தடுக்கிறாரு. அதே சமயம் டீச்சரை வீட்டுக்கு போயிட்டு இவரோட பேரை நெட்ல போட்டு பார்க்கும்போது இவர் போலீஸ் ஆஃபீஸர்னு தெரியுது. இவங்க அதே மாரி உள்ள போகும்போது ஹீரோ அங்க இருக்க 3 பேரையும் போட்டு அடிச்சிடுறாரு. இதை பார்த்துட்டு அங்க இருக்க மொத்த ரவுடிங்களும் ஹீரோ கிட்ட சண்டை போட வராங்க. ஹீரோவும் அங்க இருக்க மொத்த பேரையும் போட்டு அடிச்சதுக்கு அப்புறம் அங்க டீச்சரும் இவங்க வீட்டுக்கு வந்து ஹீரோவை பத்தி கேட்கறாங்க.